சொல்ல கைஸ் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டேங்க. ஸோ மண்டே பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4:30 ஆயிடுச்சு. ஸோ அவர் அந்த நிதிஷ் ப்ரோ வந்துக்கிட்டே இருக்கார் போல். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கிளம்ப போகிறோங்க. ஸோ கிளம்பி நம்ம போயிட்டு அங்கே வந்து நைட்டு வந்து ஸ்டே பண்ணுறது இன்னும் எந்த பிளானுமே பண்ணல. ஸோ அங்கே போன பிறகு தான் என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோம் அப்படின்றது வந்து அங்கே போன பிறகு தாங்க தெரியும். ஸோ அதனால் வந்து அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம். ஸோ அவங்க வீடியோ கொடுக்கலாம். ரோட்டுக்கு இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. பாருங்களேன் கிளைமேட் எப்படி இருக்குன்னு, சூப்பராகா. ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு இப்போ தான் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேஸ் முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருப்பேங்க. ஸோ அந்த மாதிரி கொடைக்கானல் போகிறோம், இந்த மாதிரி நித்திஷ் ரைடர் 18. ஸோ அந்த ப்ரோவோட தான் போகிறோம் நம்ம. ஸோ எங்கள் ஊர்லேருந்து அப்படியே கிளம்பி வந்துகிட்டே இருந்தேங்க. ஸோ அங்கிட்ட வந்து கொஞ்சம் அநேகமாக இப்போ நம்ம சுற்றி தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அங்கிட்டு மெயினில் போகலாம், பட்டு இது கொஞ்சம் ரோடு பிளாக் எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக இந்த சைடு வந்தாச்சுங்க. சரிங்களா? ஸோ அவருமே கிளம்பி வந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால்லேருந்து வந்துட்டுருக்காருங்க நமக்காக. அங்கேருந்து வராருங்க. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து நான் வந்து இப்போ தான் 4:30 தான் கிளம்புனேன். ஸோ கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 5:23 ஆயிடுச்சுங்க. ஸோ கரெக்டாக நம்ம எங்கே போய் இப்போ நம்ம வெயிட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இப்போ வத்தலக்குண்டில் போய் நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ அங்கே போய் நம்ம வெயிட் பண்ணிட்டு, ஸோ அங்கேருந்து அப்படியே மேலே ஏறுறோமா இல்லை வந்து கீழே எங்கேயாவது ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே மார்னிங் ஏறுற மாதிரி இருக்குமா அப்படின்னு வந்து தெரில. ஸோ பார்க்கணும். ஸோ அங்கே போன பிறகு தாங்க தெரியும் என்ன ஏதுன்னு. சரிங்களா? ஓகே. ஸோ ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இந்த மாதிரி போகணுங்க. ஸோ டக்குன்னு இந்த மாதிரி ஒரு 3 டேஸ் முன்னாடி சொன்னோம், பிரதர் இந்த மாதிரி வாங்க பிரதர் அப்படின்னு அவர் கூப்பிட்டாரா. சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு யூடியூபர் 2 யூடியூபர் சேர்ந்து நம்ம சேனலில் வ்ளாக் பண்ணுறது வந்து இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஸோ அதனால் வந்து இதை ஓகே இதை பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக வந்து 3 டேஸ் வீட்டில் வந்து அப்படி இப்படி அடித்து போராடி ஓகே பண்ணி கிளம்பியாச்சுங்க. சரிங்களா? சரி ஓகேங்க. ஸோ அந்த வேலை நான் வந்து ஏதாச்சும் ஸ்பெஷலாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்படியே காட்டிகிட்டே போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். எப்படி பாருங்கள் எவ்வளோ பேர் நடந்து போகிறாங்கன்னு பாருங்களேன். ஸோ எல்லாமே பழனிக்கு போகிறாங்க பாத யாத்திரை. எவ்வளோ கிட்ட வருது, ஓடிடுவாங்க நம்ம. எவ்வளோ பேர் நடந்து போகிறாங்க. சோலோவெல்லாம் நடந்து போகிறாங்க. சோலோ 4-5 பேர் டீமாக சேர்ந்து. அவர் கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்துட்டு 3 கிலோமீட்டர் போகிற கூட்டம் குறையாம போகுது. ஆத்தாடி, ஒரு குட்டி குழந்தையெல்லாம் போயிட்டுருக்குங்க. நம்மளும் ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். ஸோ திண்டுக்கல் டோல்கேட் கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் எடுக்கணும். ஸோ லெஃப்ட் எடுத்து அப்படியே கொடரோடு. நான் இதுக்கு முன்னாடி 2 வாட்டி போயிருக்கேன், எனக்கு மறந்து போச்சு கரெக்டாக. டோல்கேட்டுக்கு முன்னாடியே வாங்க. சரி வர வர ஞாபகம் நமக்கு நிறையா ஆகுது. ஏற்கனவே நம்ம சுற்றி தான் வந்திருக்கோம். இல்லை இது வேறு கொடரோடு போக வேண்டிய நிலையம். நம்ம இந்த பாலத்துக்கு கீழே போகிறதுக்கு நம்ம அங்கிட்டு வந்துட்டோங்க. பாலத்தை தாண்டி வந்துட்டோம் ஏரி. கொடைக்கானல்
78 கிலோமீட்டரா? ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க வத்தலக்குண்டுக்கு. ஸோ அநேகமாக நம்ம மேலே ஏறுறதுக்கெலாம் 7 மணி 7:30 ஆயிரம்னு நினைக்கிறேன். பட் அங்கே போய் பிளான் பண்ணுவோம். ஸோ எப்படி ஏறலாம், அப்படியே ஸ்டே பண்ணிட்டு ஏறுற மாதிரியா, இல்லை வந்து மேலே போய் ஸ்டே பண்ணுற மாதிரியா ரெண்டு போய் தாங்க பார்த்து தான் டிசைட் பண்ணணும். ஸோ அவரும் நெருக்கி திட்டுக்கள் தாண்டி வந்துட்டார் போல். ஸோ நம்ம போய் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிற்கிறாங்க தெரியுமா, இவங்களை மட்டும் நம்பி மட்டும் வேகமாக போயிடாதீங்க. அப்படியே டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க. அப்படி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆக்சிடெண்ட் ஆனது இந்த மாதிரி தான் இந்த பைக்கில். ஸோ அப்போ இந்த இதெல்லாம் விண்ட்ஷீல்டெலாம் உடஞ்சிருக்கும். இப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் அப்படியே அங்கிட்டு பார்த்துக்கிட்டே டப்புன்னு ஊழலில் வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவர் எப்பயுமே ரொம்ப வண்டியில் நின்று அங்கிட்டு இங்கிட்டு திரும்புகிறவங்கள மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க போகணும். அவங்கள விட்டு அப்படி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சுன்னா வண்டியை நிப்பாட்டிட வேண்டியது தான். வத்தலக்குண்டு ரீச் ஆக போகிறோங்க. நான் ஒரு கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வத்தலக்குண்டு தாண்டி அங்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் வந்து நிற்போம், சரிங்களா? அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வருது. ஸோ வத்தலக்குண்டு வந்து வராமல் அந்த சைடு ரூட் மேப்பில் காமிக்குது. ஸோ அதனால் அவரை இங்கே வர வைக்கணும். நம்ம அவருக்கு போய் வெயிட் பண்ணிடுவோம். ஸோ அவருக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிட்டு அவர் வந்து கரெக்டாக வந்துடுவார். ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்குங்க. ஸோ அங்கே போய் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நம்ம வெயிட் பண்ணலாம், சரிங்களா? தூசி ஓவருங்க. சரி. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலுக்கு நைட்டு வந்து ஏற போகிறோம். பட்டு நைட்டு ஏற போகிறோமா என்னன்னு தெரில. ஸோ அங்கிட்டு போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ பார்ப்போம். ஸோ அவங்க வர்றது பார்த்திங்கன்னா அந்த ரோடு தான். ஸோ நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இந்த ஹோட்டல்கிட்ட வெயிட் பண்ணுங்க, சரிங்களா? ரைட், ஓகே. இங்கே வெயிட் பண்ணுவோங்க. ஐயோ, பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோட்டல் சரவண பவன் அங்கே தான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் வந்து வரேன்ருக்காரு. ஸோ வந்ததும் அப்படியே 2 பேரும் சேர்ந்து அப்படியே கிளம்பிடுவோம். ஸோ அவரும் பக்கத்தில் வந்துட்டார் போல். சரி, ஓகேங்க. ஸோ இன்றைக்கி இதுக்கு அடுத்து வந்து ரைடு வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குங்க. ஸோ வந்துட்டாருங்க. ஸோ nithish ரைடர் 18. ஸோ இவரோட தான் இப்போ வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சரி, சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணன் தான் வரும். எத்தனை 24? ஓகே ஓகே. அண்ணன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி ரீச் இருப்பா. வேறு இருந்தாலும் புதுசாக பார்க்கணும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகேங்க. ஸோ இந்த இதுலேருந்து அப்படியே மேலே ஏற போகிறோம். சரி, இன்னி போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு ஃபன்னாக ஏதாச்சும் நடந்தீங்க. இருட்டாக தான் இருக்கும், பட் பார்ப்போம் ஸோ என்ன நடக்குதுன்னு. ஓகேங்களா? சரி வாங்க. தேங்க்ஸ்ண்ணே. கரெக்டாக செக் போஸ்ட்டு நிற்கிறோங்க. இப்போ செக் போஸ்ட்டு நிற்கிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வண்டியை விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ விட்டாங்க. ஸோ கீழே பல்கில் பெட்ரோல் போட்டு போயிடுவோமா? பெட்ரோல் போட்டு போயிடுவோம். ஆமாங்க, இந்த பெட்ரோல் இல்லை வண்டியில்.
என்னண்ணா? ஆ இது அப்படியே எடுத்துக்கிட்டே போவோம். மெமரி கார்டு இருக்கும் உள்ள. மதுரை. ₹500 பொண்ணு. ம் 10 மணிக்குள்ளே போயிருவீங்களா? 10 மணிக்கா? அதெல்லாம் ரொம்ப அதிகம்ண்ணே. அது ஐயோ போடுங்க போடுங்க. சாவியை வளைச்சுட்டேன் நினைக்கிறேன். ஆ ஆ ஆ சாவி வளைஞ்சிக்கிச்சு. இந்தாங்க 500. நிதிஷ் நிதிஷ் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சு, வாங்க. எங்க சாவி திடீர்னு உடஞ்சிருச்சு. இருங்க இருங்க. ஆ இல்லை 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 எடுத்துடலாம். 100 சாவி இருக்கு என்கிட்ட. இதான் அப்படி வச்சேன், அப்படி வளைஞ்சிருச்சு. இன்னொரு சாவி இருக்கா? இருந்த இருக்கு. அதான் அதான் 100 சாவி இருந்துச்சு என்கிட்ட. இந்த எனக்கு ஆ அதான் அதான் ஆ அதான் அதான் இந்த எடுத்து வச்சுருந்தேன் நான். ஒரு சாவி கையை ஸ்பேர் ஒரு சாவி ஒன்று வச்சு. வச்சுருந்தேன் ஒரு சாவி கையில். 100 சாவி இருந்துச்சு. சரிங்க, ஏதோ நம்மளுக்கு கடவுள் புண்ணியத்தில் அந்த சாவி உள்ளே இருந்து நான் போட்டிருந்தேன். இந்த ரோடு உண்மையிலே இன்றைக்கி வந்து சாவி வந்து செம்ம செய்கை செஞ்சு விடுச்சுங்க. இந்த சாவி வந்து நான் எப்பயும் போடுற சாவின்றனால ஊர்லேருந்து கிளம்பும்போது இந்த சாவியை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல வேலைங்க இந்த சாவியை நான் வீட்டில் வைக்கலை. வீட்டில் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் எனக்கு செம்ம டென்ஷனாக இருக்கும். ஐயோ என்னடா அது இப்படி ஆயிருக்கேன்ற மாதிரி இருக்கும். பட்டு பாருங்களேன் நம்மளுக்கு எப்படி இப்படிலாம் அமைஞ்சு. அதான் அந்த டைம் அப்படின்னு சொல்லணும், அந்த நேரம்னு ஒன்று இருக்கும் போலங்க. இந்த மாதிரி நைட் ட்ராவலு பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் போய் 90ங்க. ஸோ நம்மது வந்து RC 200 சாரி RS 200. ஸோ அதனால் வந்து இதை காட்டி அது கொஞ்சம் பவர் அதிகம் தான். ஸோ 200cc செக்மெண்ட்டில் நம்ம வண்டி எந்த வண்டி அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் 390னால அது வந்து நம்ம வண்டியை வந்து ஸ்பீடில் வந்து பீட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கோ ரைடரோட போகிறோங்க. ஸோ அவரும் நல்ல பையன் தான், நம்ம காட்டி ஒரு 2 வயசு சின்ன பையன் தான். பட் நல்லா பேசுகிறாருங்க. வாங்கலாம் அப்படின்னு பேசுனாரு. வாங்க ப்ரோ, யார் இருந்தாலும் பார்த்துக்கலாம் ப்ரோ அப்படின்னாங்க. சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு இதுங்க. ஸோ நம்மள மாதிரி மைண்ட் செட்டில் தாங்க அந்த பையனும் இருக்கார். ஸோ நம்ம எப்படி இருக்கோமோ அதே மைண்ட் செட் தான். கொஞ்சம் இதை வந்து ஃப்ராங்காக ஓப்பனாக சொல்ல முடியாது யூடியூப்பில். ஸோ அதே மைண்ட் செட்டில் தான் அவரும் இருக்கார். ஸோ அதான் வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஓ எப்படி வராம பாரு. ஸோ பாருங்களேன், ரோடு வேற லெவலுங்க. ஸோ அந்த லைட்டு வேறு அடிக்குதா? ஸோ அப்படியே பளிச்சுன்னு அடிக்குது பாருங்க. கோப்ரோவில் எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குன்னு தெரில. பட் உண்மையிலே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொடைக்கானலில் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு நைட் ட்ராவல், அதுலேயும் மேலே மலையில் ஏறுறோமா, நல்லா இருக்குது. இன்னொன்று என்ன ஒரு சின்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, லோ பீம் லைட் வந்து எரிய மாட்டுதுங்க. லோ பீம் லைட் வந்து அவுத்தோட திடீர்னு வந்து சுருக்கி விட்டோட வச்சிடணும். அந்த பட்டன் வந்து என்னன்னு தெரியல, போச்சு போல். சரிங்களா? கீழே வந்து சொல்லி விட்டாங்க. ஸோ 10 மணிக்கெலாம் உள்ளே போயிடணும் அப்படின்னு. ஸோ 10 மணிக்கெலாம் உள்ளே போயிடலாங்க. ஏன்னா அப்புறம் வந்து விட மாட்டாங்க. ஸோ மேலே பேசியாச்சு,
பட் இருந்தாலும் வந்து இந்த 10 மணிக்கு மேலே அந்த டைம் வந்து விட மாட்டாங்களா. ஸோ போலீஸ் சார் ரைட் ஓகே. அதெல்லாம் எல்லாமே அட்வொகேட் தான் சார் நான். பிபிஎஸ் வந்திருக்கீங்களா நீங்கள்? பிபிஎஸ் வந்துருக்கீங்க? ஆமாம், அங்கே தானே இருக்காரு. அவர் ஜூனியர் தான் நாங்கள். சரி சரிங்க சார். நம்ம அது மேலே எஸ்ஐ கிருஷ்ணேஷ் குமாரா அவர்கிட்ட பேசிட்டேன்னா சரி வாங்க பார்த்துக்கிறேன்ட்டாரு. சரி ஓகே சார். ம் சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி. சரி. ம் சரிங்க சார். ஓகே. சரிங்க சார். இப்போ தாங்க லைட்டாக அப்படியே சில்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ப்ரோ வந்து முன்னாடி போட்டாச்சு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ரொம்ப இழுக்காதீங்க பிரதர், வண்டி வந்து பெட்ரோல் தராது, மைலேஜ் கொடுக்காது ப்ரோ, நான் நார்மலாகவே போகமாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து அவரை முன்னாடி விட்டாச்சுங்க. நம்ம அவரை முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா ஆமாம், அவரது RC 390 நம்ம 200 RS இப்போ அள்ளி எரிஞ்சிடும். அவர் 390 ரொம்ப பெட்ரோல் அடிங்களா. ஸோ அதனால் வந்து நார்மலாகவே போகலான்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ரைட்டு ஓகே, நார்மலாகவே போவோம். பார்த்தீங்கன்னா 8:06ங்க, சாரி 8:10 ஆகுது. ஸோ இன்னும் 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஏறிடலாம், அழகாக ஏறிடலாம். ஸோ நைட் வியூவை பாருங்களேன். கோப்ரோவில் எந்த அளவுக்கு வியூ இருக்குன்னு தெரில. வியூ நல்லா இதே மாதிரியே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி தான் இருக்குது. உண்டாச்சுங்க கொடைக்கானல் கிட்ட. புரியல? அதான் நான் நிற்கவே இல்லைல்ல, எனக்கு தெரியும் அந்த இடத்துல கேட்பான் என்ன. இல்லை இல்லை இல்லை, நான் மேலே போய் பார்த்துருக்கேன். இல்லை சொல்லியாச்சு, வந்தாச்சுங்க கொடைக்கானலுக்கு. வாங்க நைட் வியூ பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் சாக்லேட் கடை கூட்டிட்டாங்க போல. ஸோ பக்காவாக இருக்குங்க, தெரியுதா? ஸோ பார்த்துக்குங்க. ஸோ லைட்டாக இருக்குது பாருங்க. ஸோ மேலே போய் நீ ரூம் எடுத்துகிட்டு அப்படி சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தாங்க. ஸோ ஃபைனலி ரூமுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் எங்கள் ரூமு. ஸோ பார்த்துங்க. ஸோ ஓரளவுக்கு பெட்டரான ரூம் தாங்க. ஸோ தெரிஞ்சவங்க மூலியமாக வந்து போட்டு கொடுத்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சுங்க. ஸோ பார்க்க உண்மையிலே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஸோ 2 பேர் தங்கிறதுக்கு உண்மையிலே அடாப்டான ரூம் இது. சரி நீ அப்படியே போய் சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு நீ வந்து நம்மளுக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. இந்த விளாக் வந்து இதோட வந்து எண்ட் ஆகுதுங்க. சரிங்களா? நீ அப்படியே போய் சாப்பிட்டு இனி நெக்ஸ்ட் விளாக் வந்து அடுத்த எபிசோடில் வந்து பாருங்க. ஸோ அன்டில் தென் bye from Dinesh. Stay tuned. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தினேஷ் அண்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாப்பா, நம்ம சேனல் nithish rider 18 அவங்க சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. இனிமேலுங்க ரீசெண்டாக நான் வந்து பார்த்த இது ரைடர்லேயும் ஒரு 1 month தானே, 1 month கூட இருக்காது, 15 டேஸில் ஒரு 30K சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதெல்லாம் அவ்வளோ டேஸ் கிடையாது. உண்மையிலே நான் என்ன சொல்கிறது, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. இல்லை எல்லாமே இது எல்லாத்துக்கும் நான் காரணம் இல்லை பிரதர், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் காரணம். என்ன ரேட்டிங் ஃபேமிலி செம்ம. சரி ப்ரோ. ஸோ இந்த விளாக் வந்து இதோட எண்ட் ஆகுது. ஸோ தேங்க்யூ. ஓகே, எல்லாரும் ரைட் பண்ணும்போது சேஃப்டி ரைட் பண்ணுங்க. ஹெல்மெட் போட்டு பாருங்க. ஓகேவா? லவ் யூ ஆல். அது மாதிரி உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அண்ணாவுக்கும் சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுங்க. ஓகே. ஆமாம் ப்ரோ. சரி தேங்க்யூ. ஓகே டாடா பாய். பாய்.